ரோஜா 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 Namaste, vanakkam, salam. Welcome to Lakka Kika. நம்ம அன்றாட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இந்த லக்கா கிக்கா ஷோ மூலமா உங்களை சின்னதா சிரிக்க வைக்கிறதுல எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இன்னைக்கு நம்ம கூட விளையாட வந்திருக்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சவங்க. ஃபர்ஸ்ட் வரப்போற பார்ட்டிசிபென்ட் வந்தனா. இவங்க சீரியல்ஸ்ல வில்லிவா நடிச்சிருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் வந்தனா. ஹாய் மேம். ஏன் உங்களை பார்த்து வில்லி ரோல்ஸ் கொடுக்குறாங்க? டிவில பாக்குறதுக்கு வில்லி மாதிரி இருக்கேன்னு சொல்லி. எனக்கு அப்படி தோணல. ஸ்வீட்டா இருக்கீங்க. தேங்க் யூ. அண்ட் ஸ்டைலிஷா டான்ஸ் ஆடுறீங்க. தேங்க் யூ. சோ உங்களை பார்த்த உடனே வில்லியா உங்களுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் காமெண்ட் என்ன? திட்டு. திட்டுவாங்களா? ஆமா. என்னங்க இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறீங்களே. சோ அப்ப நீங்க சக்சஸ் ஆன மாதிரி. யா, ஐ ஃபீல் சோ ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. அடுத்த வரப்போற பார்ட்டிசிபென்ட் மஞ்சுரி. இவங்க சீரியல்ஸ்ல ஹீரோயின், படத்துல வில்லியா நடிக்கிறாங்க. லெட்ஸ் வெல்கம் மஞ்சுரி. கண்ணு
சீரியல்ஸ்ல தான் பாத்துருக்கு. இப்ப நேர்ல வில்லனா மாறிட்டீங்க ஹீரோயின்ல இருந்து. எல்லாருமே அதான் கூப்பிட்டு கொடுக்குறாங்க, நான் என்ன பண்ண முடியும்? சோ என்ன ரோல் வந்தாலும் சேலஞ்சிங்கா பண்ண போறீங்க. யா டெஃபினெட்லி. ஆல் தி பெஸ்ட். Thank you. வாங்க. அடுத்த வார பார்ட்டிசிபென்ட் பப்ளு பிருத்விராஜ். இவங்க 200 படம் நடிச்சிருக்காங்க, 50 சீரியல் நடிச்சிருக்காங்க அண்ட் நேஷனல் அவார்ட் வேற வாங்கியிருக்காங்க. பெரிய ஃபேமஸ் ஆனவர். கூப்பிட்டுடலாமா? லெட்ஸ் வெல்கம் பப்ளு. Tsunami, Suravadi Pole, Pune, Supriyadi Pendi, I don't ever worry, just got Maruti, Ananu Parayilla, Bura Subalandi, Unudayum, Idayum like Mutangal Tadi, Taravendamni, I can pay you back by making you Amma. You like Jodiga, can I be a Surya? Six pack coming soon, fucking you Daria, Mutamun Daria, Bobo Mudalia, money in the bank like Vijay Malaya. Pick up on the phones, I'm a telephone, nothing to cover my time. Aishwarya Rai, I'll say bye. When they in the party, me so let it high. Hey Hansika, excuse me, this is my number, please text me. I'm even friends with Sundar C. Hey, Superman, Spider-Man, Batman, He-Man, இவர்கள் வரிசையில் நாங்க 2 பேரும் தெலுங்கு படம் பண்ணிருக்கோம். 2 படம். என்னன்னா நாங்க பண்ண நிறைய படம் நிறைய கேரக்டர் சீரியஸ் ரோல்ஸ். ஆனா அந்த ஷார்ட் முன்னாடி ஃபுல்லா இவர் ஃபன் ஜோக்ஸ் அண்ட் அவரோட அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டே இருப்போம். ரோஜா பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்னன்னா she is the most hard working actress I have ever worked. ஓ thank you so much. So என்ஜாய் பண்ணலாமா? எஸ். உங்களுக்கு லக் வேணுமா கிக் வேணுமா? எனக்கா? நீங்க எல்லாம் வந்தது எனக்கு லக்கு. இப்போ உங்க கூட விளையாடுறது எனக்கு ஒரு கிக்கு. வாங்க. ஃபைனலா நமக்காக வரப்போற பார்ட்டிசிபென்ட் கீதா லக்ஷ்மி. உங்க படத்துல காமெடி ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பேரலலா சீரியலும் பண்ணிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் கீதா லக்ஷ்மி. ஆசை ஆசை இப்பொழுது பேராசை இப்பொழுது ஆசை தீரும் காலம் எப்பொழுது கண்ணால் உன்னால் இப்பொழுது காயங்கள் இப்பொழுது காயம் தீரும் காலம் எப்பொழுது மலையா எழுந்தேன் நான் இப்பொழுது மணலாய் விரிந்தேன் நான் இப்பொழுது சுவடை படித்தாய் நீ இப்பொழுது ஆசை ஆசை இப்பொழுது பேராசை இப்பொழுது ஆசை தீரும் காலம் எப்பொழுது ஸோ எனக்கு ரொம்ப பைத்தியம். யார் டான்ஸ் ஆடினாலும் நான் கூடவே ஆடுவேன். எஸ்பெஷலி உங்க டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படி? தங்க தமிழுக்கு தான் அந்த சாங் எப்போ பார்த்தாலும் பார்ப்பேன். விஜய் சார் கூட. ஓகே, நீங்க காமெடி ரோல்ஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க. அப்படி இல்லை, நான் ஃபர்ஸ்ட் சீரியல்ஸ் தான், ஓகே. அதுக்கப்புறம் தான் அந்த காமெடி ரோல்ஸ்லாம் வந்துச்சு. யார் கூட எல்லாம் நடிச்சிருக்கீங்க காம்பினேஷன்? ஃபிலிம்ஸ்லாம் விவேக் அவரோட பண்ணேன்.
நல்ல டைம் பாஸ் இல்ல என்ன டைமிங் ஆர்டிஸ்ட் விவேக் சார். கனா கண்டேன், சன் ஆஃப் மகாலட்சுமி, ஓகே துள்ளல் அப்படி நிறைய காம்படிஷன். ஓகே, உங்களுக்கு நல்ல பேர் வாங்கின படம் எது? கனா கண்டேன், கேவி ஆனந்த் சார் படம். வாவ் சூப்பர். அதில் த்ரூட்டா நல்ல ரோல் வரும். இங்கேயும் த்ரூ அவுட் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ எல்லாருமே ஷூட்டிங் பிஸி இப்போதான் ரிலாக்ஸ் ஆகலாம், என்ஜாய் பண்ணலாம்னு வந்திருக்காங்க. ஸோ நீங்க என்ஜாய் பண்ணிட்டே விளையாடுங்க, லக்கா வந்து உங்ககிட்ட சேரும். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ரோஜா தி பாஸ். இந்த ரவுண்ட்ல நான் ஒவ்வொருத்தரையும் ஒரு கேள்வி கேட்பேன். டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ். ஒரு கேள்விக்கு 5 பதில் சொல்லணும். ஒவ்வொரு பதில் கரெக்டா இருந்தா 1000 rupees, 5 கரெக்டா இருந்தா 5000 கொடுக்குறேன். நான் உங்களுக்கான கேள்வி. பெண்கள் அவங்க கண்கள் அழகா காட்டுறதுக்கு என்னெல்லாம் செய்வாங்க? மை வைப்பாங்க மை கண்ணுக்கு. வைப்பாங்க. ஓகே, ரைட் ஆன்சர். மஸ்காரா. மஸ்காரா போட்டி மைக்கிறியே சாங் வேற வந்திருக்குல்ல. அப்புறமா ஷைனா ஷேடோஸ் போடுவாங்க. அழகா இருப்பாங்க. லாஷஸ் ஒட்டுவாங்க சில பேர். லாஷஸ் ஒட்டுவாங்க, கண்ணு பெருசா தெரியுது. Yeah. ரைட். அண்ட் நான் சொல்லட்டுமா? லைனர், ஐலைனர். இல்ல. ஓகே. அடுத்து நான் தான் அடுத்து. வெயிட். பாப்லு. லென்ஸ். ரைட் ஆன்சர். அதான் நான் சொன்னேன்ல, லேட்டஸ்ட் ட்ரெண்ட். இப்போ எல்லாருமே ப்ளூ, கிரீன், பிரவுன் எல்லாம் வைப்பாங்க. ஓகே மஞ்சரி, உங்களுக்கான கேள்வி. தாய்மார்கள் தங்கள் குழந்தைக்கு எதை காட்டி சாப்பாடு ஊட்டுவாங்க? நிலா. நிலா நிலா ஓடி வா. நிலா ரைட் ஆன்சர். கார்ட்டூன் இப்போ லேட்டஸ்ட் ஸ்டைல். ஓகே, அதுவும் ரைட். டிவி. ஓகே, ரைட் ஆன்சர். கம்ப்யூட்டர் கேம்ஸ். ஆமா. ரைட் ஆன்சர். அடுத்து ஸ்டோரி புக்ஸ். ஸ்டோரி சொல்லிக்கிட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸ்டோரிஸ்னா. ஓகே. ஓகே பப்ளு, எஸ் மேம். உங்களுக்கான கேள்வி. எந்த காரணத்தினால சில பேர் திடீர்னு நொண்டியா நடப்பாங்க? இதெல்லாம் ஒரு கேள்வியா? இல்ல, உங்களை பார்த்தா அப்படி கேட்கணும் தோணிச்சு. கால்ல வந்து ஆணி குத்திச்சுனா? காலில் ஆணி குத்திச்சுனா. ரைட் ஆன்சர். கால் அடிபட்டா? காலில் அடிபட்டா? கால்ல இருந்து இந்த கான் மாதிரி வரும், ஆணின்னு சொல்லுவாங்க. ஆணி வந்தா? ஆணி கால் அது இருக்கா? ஏ, செருப்பு கட் ஆயிடுச்சுனா? செருப்பு கட் ஆயிடுச்சுங்களா? செருப்பு கட் ஆயிடுச்சுன்னா. So girlsனா அந்த ஹீல்ஸ் உடைஞ்சிச்சுன்னா கூட நொண்டியா தான் இருக்கும். ஃபைனல் ஆன்சர். நானு தெரியல எனக்கு, விட்டுறேன். பாவம் 2 பேரும் ஆசைப்படுறேன். ஓகே கீதா. காலில் ஆப்ரேஷன் பண்ணா அந்த ஸ்டிக் வச்சு நடந்து போவாங்க. ஓ, ஆபரேஷன் பண்ணதுனால. வாவ். So கீதா லட்சுமி அக்கவுண்ட் செட்டில் ஆயிடுச்சு. உங்களோட क्वेश्चनக்கு கரெக்டா சொன்னீங்கன்னா 5000 கொடுத்துறேன். உங்க கேள்வி. இப்போது பெண்கள் ஆண்களுக்கு ஈக்குவலா என்னெல்லாம் செய்றாங்க? கார் டிரைவ் பண்றாங்க. ரைட் ஆன்சர். அப்புறம் வேலைக்கு போறாங்க. ஜாப் பண்றாங்க. ஓகே. நிறைய பேர் வந்துட்டு பைலட்டா கூட இருக்காங்க, லேடிஸ். பைலட்டா? ஓகே. ஈக்குவலா பப் போறாங்க. ஈக்குவலா பப் போறாங்களா? பார்த்தா கீதா லட்சுமி. இது நடக்கிறத சொல்றேன். பெண்களும் ஆண்களும் எங்கெங்கெல்லாம் சரிசமமா இருக்காங்கன்னு. இன்னும் ஒண்ணு. இன்னொன்னு ஷாப்பிங். ஆண்கள் போற மாதிரி எல்லா இடத்துக்கும் ஷாப்பிங். ஆண்கள் எங்க ஷாப்பிங் போறாங்க? ஷாப்பிங். நோ ஷாப்பிங். வந்தனா ட்ரெஸ், அந்த பேண்ட் ஷர்ட் எல்லாமே, ஜீன் ஷர்ட் எல்லாம் போடுறாங்க. எல்லாமே போட்டுக்கறாங்க. நம்மளால பேண்ட் ஷர்ட் போட முடியும், அவங்களால saree கட்ட முடியுமா? ஓகே, ட்ரெஸ்ஸிங். சூப்பர்.
சூப்பரா ஆன்சர் சொல்லிருக்காங்க, சூப்பரா லக் வாங்கிருக்காங்க. யாரோட அக்கவுண்ட்ல எவ்வளவு லக் இருக்குன்னு பார்ப்போம். வந்தனா 5000, மஞ்சரி 5000, பப்ளு 5000 and கீதா 5000. ஓ 4 பேர் போட்டா போட்டியா இருக்கீங்க. அடுத்த ரவுண்ட்ல யார் முன்னுக்கு போவாங்க யார் பின்னுக்கு போவாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா அடுத்த ரவுண்ட் எலிமினேஷன் ரவுண்ட். இப்போ தெரிஞ்சிடும். ஸோ இது டேலண்டட் ரவுண்ட். உங்க டேலண்ட் டான்ஸ் இல்லைன்னா டயலாக் இல்லை பாட்டு பாடுறது எது வேணாலும் செய்யலாம். அது பார்த்து உங்களுக்கு லக் வந்து சேரும். ரெடி? Let's start second round. All in all, அழகு ராஜா. ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா. ஸோ அதெல்லாம் நீங்க பண்ணா மட்டும் போதாதுங்க, அதை பார்த்து எங்க அழகு ராஜா இம்ப்ரெஸ் ஆகணும். அப்பதான் அந்த சோலி போட்டுட்டு உங்களுக்கு லக் லக்கா கொடுப்பாரு. கூப்பிடலாமா அழகு ராஜாவை? எஸ். அழகு அழகு, லெட்ஸ் வெல்கம் அழகு ராஜா. செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் வாழ்வின் துன்பத்தை தொலைத்து விட்டோம். செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் வாழ்வின் துன்பத்தை தொலைத்து விட்டோம். அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் வாழ்வின் இன்பத்தை தொலைத்து விட்டோம். தொலைந்தது எப்போ காதல் பிறந்தது அப்போ. இன்பம் தொலைந்தது எப்போ கல்யாணம் முடிந்தது அப்போ. செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் வாழின் துன்பத்தை துளைத்து விட்டோம். அப்பா சீ குத்துதியா பாத்து. குத்துறதுக்கு தானே வச்சிருக்கேன். பை த பை, மை நேம் இஸ் ஹவாய் பீச் கமாய் ஜமாய் பாலா. நல்லா இருக்கு. வேர்ல்டில் இருக்கிற எல்லா பீச்சிலையும் நான் சுற்றிட்டேன். ஜாலி ஜமாய் என்டர்டெயின்மெண்ட் என்ஜாய்மெண்ட்டு டான்ஸு கேம்ஸு இப்படி பல விஷயத்துலையும் அனுபவிச்சிட்டேன். வெரி குட். இப்போ மெரினா பீச்சு எலியாட்ஸ் பீச்சு மகாபலிபுரம் பீச்சில் இருக்கும்போது தான் இலக்காவுக்கு அவர் சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா இங்கே எல்லாமே இருக்கு. இங்க அடி இருக்கு, உதை இருக்கு, குத்து இருக்கு. பார்த்தா அப்படி இருக்கும் தெரியும். இருக்கும் இருக்கும். இப்படி எல்லாம் பண்ணா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல வரும். வரும். ஆமா நெக்ஸ்ட் ரவுண்ட்ல நாங்க பண்றோம். அது பரவாயில்ல, அது பழகி போச்சு. இந்த கலர்ஸ் எல்லாம் எப்படி வந்தது? கலர்ஸ்ல இந்த ஹேர் ஸ்டைல் வந்து அலெக்சாண்டர் கிரேட்ல அலெக்சாண்டர் மாவீரன் அவருக்கு ஹேர் கட்டிங் பண்ணவரோட கொள்ளு கொள்ளு பேரன் தான் என்னோட பர்சனல் ஹேர் ட்ரெஸ்ஸர். ஓகே, ரொம்ப கிட்ட வராதீங்க, பயமா இருக்கு. பயமா இருக்கா? ஸோ வந்து உட்காந்து அவங்களோட டான்ஸ் பார்த்து ரசிச்சு லக் லக்கா கொடுங்க. ஓகே. செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் வாழ்வின் துன்பத்தை தொலைத்து விட்டோம். செப்டம்பர் மாதம் செப்டம்பர் எங்க அழகு ராஜா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கெட்டப்ல வருவார். சில நேரத்துல கேர்லா வருவாங்க, சில நேரத்துல பாயா வருவாங்க, சில நேரத்துல இப்படி காமெடியா வருவார். அவரை பார்த்தா அலெக்சாண்டருடைய ஹேர் ஸ்டைல் மாதிரி இல்ல, ஒரு கோழி மாதிரி இருக்குங்களே. எக்ஸாக்ட்லி சூப்பர். ஓகேவா? இதுதான் சார் லைஃப்ல ஈட் ட்ரிங்க் ரீமேரி. ஆமா. ஓ அதான் அது. ஒரு மேரி பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் ரீமேரி பத்தி அது இல்ல, அது வந்து அப்படி, இது வந்து இப்படி. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? யாருக்கு? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதான் சொல்றேன், ரீமேரி ரீமேரி ரீமேரி. வாங்க வந்தனா. சோ கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ரீமேரி ரீமேரிங் சொல்றாங்க. என்ன பண்ண போறீங்க? டான்ஸ். டான்ஸ். சிங்கனமணி சிரிச்சு புட்டா நெஞ்சல ஆடி. வெங்கலக்கு நீ போல மின்னும் மந்திரமே நீ. நான் வைக்கத்துக்கு பக்கத்துல போகாதவா, ஒரு நூலே இல்லா சில கட்டு ஆளாதவா. அட நீ வந்தாய வந்தாக நீ அமாங்கோ அமாங்கோ.
ஜிங்கின மண்ணி சிரிச்சு புட்டா நெஞ்சில ஆண்டி வெங்கல கிண்ணி போலம் இன்னும் மந்திரமே நீ குட் நேம் ப்ளீஸ். வந்தனா. வந்தனா. தகதிமி தந்தனா தவிக்க வச்சிட்டியே வந்தனா. Zero. 1 5. வாங்க மஞ்சுரி. ரொம்ப ஆடுறாரு அவரு. கொஞ்சம் ஏன் சார்பா பாத்துடலாம். ஓகே, எல்லாரும் சார்பா என்ன பண்ண போறீங்க? டான்ஸ். கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோரா கிழிஞ்சு புட்ட நாரா கருப்பு பேரழக கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோரா கிழிஞ்சு புட்ட நாரா கருப்பு போல ஒரு பேரழகு பூமி எங்கும் இல்ல நீ கண்ணனோட புள்ள கருப்பு கண்ணா வாடா நான் காத்திருக்க சூடா ஒரசி புட்டு போடா இனி கருப்பு வெள்ள படம் நீ சேல கட்டின குருவி உடம்பு நரம்பு இழுப்பி நீ ஒட்டிர புது படம் கருப்பு பேரழக கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோர கிழிஞ்சு புட்ட நாரா அவங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாங்கே கருப்பு எனக்கு பிடிச்ச கலர்னு சொன்னாங்க. நீங்க வேற கருப்பா இருக்கீங்க. ஆமா, கருப்பு தான் நெருப்பு, செவப்பெல்லாம் செருப்பு. ஆஹா, ஓகே, கருப்பு மாதிரி பேசாம பியூட்டிஃபுல் டான்ஸ். தேங்க் யூ. அது சிவப்பு செருப்பு இதெல்லாம் சொன்னது மனசுல எதுவும் வச்சுக்க வேண்டாம். சும்மா சொன்னதை மனசுல வச்சுக்க வேண்டாம். கருப்பு தான் நெருப்பு, அது உண்மை. நான் சொன்னதை சொன்னேன். மஞ்சரி. எஸ். மன்மத நாட்டுக்கு மந்திரி மயக்கிட்டியே மஞ்சரி. Zero. 2 7,000. ரெண்டு பேரும் சக்சஸ்ஃபுல்லா லக் வாங்கிட்டீங்க. இப்போ பப்ளு. எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்க கூட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். ஓகேங்களா? ஓகே, கண்டிப்பா ஷேர் பண்ணிட்டா தான் எல்லாமே வந்து ஒரு இதா இருக்கும், ரிலாக்ஸா இருக்கும். போன ரவுண்ட்ல வந்து ரோஜா மேடம் வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, பெண்கள் வந்து ஆண்களுக்கு இணையா என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு. ஸோ சாரி கட்டுறது அப்படின்னாங்க. ஸோ நான் சொன்னேன், நானும் சாரி கட்டியிருக்கேன். ஒரு சீரியல்ல வந்து அரவாணி வேஷம் போட்டேன். அந்த சீரியல் 1 வருஷம் போச்சு. நான் 1 வருஷமா அரவாணி வேஷம் போட்டதில் பெண்களுடைய கஷ்டங்களை விட அரவாணிகளுடைய கஷ்டங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த சீரியலில் வந்து சமுத்திரக்கனியை கூப்பிட்டு, டே மாப்பிள்ளை நீ இந்த ரோல் பண்ணுற அப்படின்னு சொன்னார்.
ஸோ நான் வந்து கொஞ்சம் சீரியஸ் ஆக்டர் இல்லையா, ஸோ ஹோம்ஒர்க்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஹோம்ஒர்க் பண்ணும்போது இந்த அரவாணிகள்லாம் கூப்பிட்டு அவங்க எப்படி நடக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. ஸோ ஒரு நாள் டின்னருக்கு போகும்போது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து டாய்லெட் போனால் ஃபுல்லாக கண்ணாடியாக இருந்தது. ஆஹா, இங்கே பார்த்தாலும் கண்ணாடியாக இருக்கே, நம்ம கொஞ்சம் அரவாணி மாதிரி நடந்து பார்ப்போமா, என்ன கொஞ்சம் புள்ளி தராங்க, சரி அசிங்கமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் செக்ஸியாக நடக்கும் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு ஃபாரினர் ஒண்ணுக்கு போறான். அவனுக்கு என்ன தெரியும் நான் வந்து அரவாணி வேஷம் போடுறேன், அவன்ல இவன் அந்த மாதிரி நினைச்சு இது முடிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன பாக்குறான், இல்லடா அங்க மட்டும் போச்சா. இதுக்கப்புறம் ஷூட்டிங்காக நாங்கள் வந்து பாம்பே போகிறோம். பாம்பே போனால் அங்கே வந்து நைட்டெல்லாம் தூங்கலை. ஏன்னா ஒரு 4-5 விதமாக பண்ணி காட்டி இந்த கேரக்டர் இப்படி பண்ணுங்க, அப்படி செட் ஆகிடுச்சுன்னா அதை அப்படியே பிடிச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு ஒன்னொன்று எனக்கு வந்து பாவாடை தாவணை கொடுக்குறாங்க. ஓகே, அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன், உள்ள ஒரு சைக்கிளிங் ஷார்ட்ஸ் கொடுத்தாங்க, பாவாடைக்குள்ளே ஒரு உள் பாவாடை போட்டுக்கிறீங்க. அது தெரியாத விஷயமா இருந்தது எனக்கு. ஒரு உள் பாவாடை, அதுக்கப்புறம் பாவாடை இந்த இடத்துல கட்டுறாங்க. இப்போ கொஞ்சம் தூக்கி எங்கே கட்டுறாங்க, நாங்கள் வேஷ்டியில் எங்கே, இல்லை சார் இங்கே தான் சார், இங்கே கட்டி அதுக்கப்புறம் ஒரு தாவானியா சார் ராதிகா மேடம் வந்துட்டாங்க வாங்க அப்படின்னா. அப்படின்னா இல்லை சார் டைம் இல்லை வாங்க அப்படின்னா. ஆமாம் தேடி கண்டுபிடிக்கிறோம், டைம் இல்லை வா போகலாம் அப்படின்னு அங்கே நடிக்கிறேன். நடிச்சு எல்லாம் ஒரு மாதிரி நல்லா வந்தது. ராதிகா சிரிச்சு கிரிச்சுன்னா ஓகே பிரேக் அப்படின்னா. காலைல 9 மணி கண்ட்ரோல் பண்ணதை பிரேக் அப்பா ஐயோ அப்படின்னு போகிறேன். டைரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்படி போனால் ஜென்ஸ் டாய்லெட்ல அங்கேருந்து வரத்தேன், ஹலோ மேடம் லேடிஸ் டாய்லெட் அங்கே அப்போ ஓகே 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 அப்படி அங்கே போனால் என் கூட 4 பொம்பளை வராங்க. நீங்கள் எங்கே பாரு, ஐயோ ஐயோ எப்பா இது லேடிஸ் இது ஜென்ஸ், நான் எங்கடா போகிறது, ஓப்பன் மேட்ச் ஜாஸ் சார்ண்ணா. சரி அப்படின்னு ஓப்பனில் போய் அப்படின்னா மேலேருந்து ஒரு பொம்பளை துணி காய போடுற. இது தமாஷுக்கு சொன்னாலும் அரவாணியா இருக்கிறவங்க வந்து அவங்களும் கடவுளோட படைப்பு. என் கண்ணில் வந்து ஒரு கண் அவங்க இருக்காங்க, இன்னொரு கண் வந்து என் பையன் வந்து மென்டலி ஹேண்டிகேப். ஸோ மென்டலி ஹேண்டிகேப் மக்களுக்கும் அரவாணிகளுக்கும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப், இந்த மாதிரி எங்கே ஷோ கிடைச்சாலும் எங்கே வாய்ப்பு கிடைச்சாலும் அவங்கள பற்றி பேசி அவங்கள பற்றி உயர்வாக பேசி உங்கள் கைக்கிட்ட இருந்து அன்பு ஆதரவு அவங்க எதிர்பார்க்குறாங்க, அவங்களை அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நன்றி கிடைக்கும். சூப்பர் சூப்பர். ஏய் கரெக்டா மார்க் கொடு, இல்லைன்னா அடிச்சிருவேன். ஐயோ அடிச்சிடாதப்பா. சரி வாங்க மிஸ்டர் பப்ளு, வாங்கிக்கோங்க இந்த டப்ளு. ஓகே பெண்ணே பாடியம் like a tsunami சுடவடி கொள்ளை புள்ளி சுற்றி அடிப்பேண்டி I don't ever worry just got money 0 0 உனக்கு இருக்கியா, உனக்கு இரு 0 பப்ளு மேஜிக் பண்ணிட்டாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவங்களோட வேர்ட்ஸ் ரொம்ப டச்சிங். தேங்க்யூ வெரி மச். ஓகே கீதா. ஒவ்வொரு ரவுண்ட் உங்களுக்கு டென்ஷனா இருக்கு. ஏன் டென்ஷன்லாம் இல்ல, அவர் கூட இல்ல கடைசியா மாட்டினதால கிட்ட வந்து எட்டி ஓதுங்க, ஏன் பயப்படுறீங்க? ஓகே ஓகே டான்ஸ் உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு, உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி எனக்கு. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முத்தமிட்டு
வாங்க வாங்க அருமையான ஆட்டம் போட்டிய சூப்பர். அது மாதிரி நல்லா சோழியை குலுக்கி. பேர் கீதா. அம்மாடி ஆத்தாடி எங்க பாடுறா கீதாடி. Zero, zero, zero. வெட்டு. 3,000. Congrats. யார்கிட்ட லீஸ்ட் லக் இருக்குன்னு பார்க்கலாம். வந்தனா 10,000, மஞ்சரி 12,000, பப்ளு 13,000, and கீதா 8,000. ஸோ இருக்கிறதுல நீங்க தான் லீஸ்ட். வந்து உட்காருங்க. உன் புத்தமா என் புத்தமா யார நானும் புத்தஞ்சொல்ல பச்சை பசும் சோலையிலே பாடி வந்த பைங்கிளியே இன்று நடப்பாதையிலே வாழ்வதென்ன மூலையிலே கொத்து நெறிஞ்சி முள்ளு குத்து. ஓகே பாவம் நம்ம கீதா எலிமினேஷன்ல வெளியே போயிட்டாங்க. 3 பேர் எஸ்கேப் ஆயிட்டீங்க எலிமினேஷன். தேர்ட் ரவுண்ட் வந்துட்டீங்க. ஆனா தேர்ட் ரவுண்ட் எலிமினேஷன் ரவுண்ட். சோ இன்னொருத்தர் எலிமினேட் ஆக போறாங்க. இந்த ரவுண்ட் கேம் ரவுண்ட். சோ கேம்னா ஃபுல் ஜாலியா விளையாடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தேர்ட் ரவுண்ட். வை ராஜா வை. சோ இந்த ரவுண்ட்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் பெட் கட்டிட்டு ஒரு கேம் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஜெயிச்சா அந்த பெட் காசு உங்களுக்கு வரும். இல்லைன்னா உங்க காசு யார் மேல பெட் கட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு போயிடும். வாங்க வந்தனா. யார் மேல பெட் கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? பப்ளு. எவ்வளோ? 2000. பப்ளு மேல வந்தனா 2000 பெட் கட்டியிருக்காங்க. வந்தனா உங்களுக்கான கேம் பாலை தட்டி போடும். இங்க ஆரஞ்சு பால்ஸ் இருக்கு, இங்க எம்டி பேப்பர் கிளாஸ் இருக்கு. ஒவ்வொரு பால் தட்டு இந்த கிளாஸ்ல போடணும் இந்த மாதிரி. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இப்படி நீங்க கீழே தான் பிடிச்சிக்கணும். எல்லா கிளாஸ்ல ஒவ்வொரு பால் இருந்தா நீங்க ஜெயிச்ச மாதிரி அந்த 2000 உங்க சொந்தம். Your time starts now. This is the French style. French style. Kicking on. Kicking on. Kicking on. Kicking on. Nice. Kicking on. Kicking on. Nice. Kicking on. Kicking on. Nice. ரொம்ப டென்ஷனா இருந்தது. என்னடா ஈஸி கேம் கொடுத்துட்டாங்கன்னு மஞ்சரை கூட டிஸ்கஷன் வேற. சோ கொடுத்துருங்க 2000. வாங்க மஞ்சரி. யார் மேல கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? பப்ளு தான் லீடிங்ல இருக்காருல்ல. எவ்வளோ? 1000. பப்ளு மேல மஞ்சுரி பெட் கட்டிருக்காங்க. மஞ்சுரிக்கான என்ன பணக்கார ஆக்குங்க. பிஸ்கட். சோ உங்க முன்னாடி பாத்தீங்கன்னா பிஸ்கட் தொங்குது. பசிக்கிற நேரம். பசிக்குதா? இருந்த பசி அதை பார்த்தோன்னு போயிடுச்சு. என்ன பண்ண போற? கையில கட்டு வர வச்சிருக்கீங்க. கையில அடிபட்டுச்சு, அதான் கட்டு. சோ உங்களுக்கு 55 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 55 செகண்ட்ஸ்ல வெறும் 5 பிஸ்கட் சாப்பிட்டா போதும். ஆனா உங்க கண்ணுக்கு இந்த கிளாத் கட்டுவேன். கையில தொடாம கை பின்னால வச்சுக்கணும். Your time starts now.
என்னங்க ஒரு பிஸ்கட் சாப்பிட முடியல இவ்வளவு பேசுறீங்க 1000 கொடுத்துருங்க காஸ்ட்லி பிஸ்கட் வாங்க பாப்லு யார் மேல பெட் கட்டுறீங்க சொல்லுங்க ஓகே இவங்க மேல பெட் கட்டினாலும் வேஸ்ட் இது சொல்ல சொன்னேன் உங்களை இது நான் சொல்ல சொன்னேன் நீங்க அவங்க மேலே வெட்ட நான் எவ்வளவு சரி மஞ்சரி எவ்வளவு 1000 1000 திருப்பி கொடுப்பீங்களா வாங்கிடுவீங்களா வாங்கிடலாம் பாப்லு மஞ்சரி மேல 1000 பெட் கட்டிருக்காங்க உங்களுக்கான கேம் காத்தடி டூப வெடி சோ பாப்லு வெரி ஈஸி இந்த மாதிரி காத்து அடிக்கணும் மேடம் நீங்களே பாதி அடிக்கிறீங்க தப்பு இப்படி நீங்களே பாதி அடிக்கிறீங்க சோ 55 செகண்ட்ஸ்க்குள்ள இந்த மாதிரி காத்து அடிச்சிட்டு டூப வெடிக்கணும் கையில தொடாம ஓகே your time starts now சோ உங்க ரெண்டு பேர்கிட்ட பணம் வாங்குனதுக்கு பனிஷ்மென்ட் with 1000 rupees மஞ்சரி கொடுத்துட்டு சோ பாத்தீங்களா சூப்பரா ஒருத்தர் மேல ஒருத்தர் பெட் கட்டிட்டு விளையாடி இருக்காங்க யாருமே ஜெயிக்கல ஆனா பெட் கட்டின காசு அப்படி இப்படி ஷஃபிள் ஆயிருக்கு யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பார்க்கலாம் வந்தனா 8000 மஞ்சரி 12000 and Bablu 15000 வந்தனா மேல ஒரு 4000 கட்டிருந்தா இன்னும் இருக்கும் நான் அப்பவே சொன்னேன் அங்க போய் நக்கலா வேற பேசுனீங்க வாங்க வந்தனா உன் குத்தம்மா ஏன் குத்தம்மா யார நானும் குத்தம் சொல்ல ஓகே நீங்க ஃபைனல் வந்துட்டீங்க ஃபைனல் வின்னர் டிசைட் பண்ண போற ரவுண்ட் சோ யாருக்கு லக் யாருக்கு கிக்னு பார்க்கலாமா let's start final round ராஜா ராணி மஞ்சரி கிட்ட இருக்கு 12000 பப்ளு கிட்ட இருக்கு 15000 சோ ஹையஸ்டா இருக்கிறவங்களுக்கு நாங்க gift கொடுக்கிறோம் ஓ थैंक यू இது நாங்களா கொடுத்த gift வேணா வெச்சுக்கலாம் இல்லனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சோ இன்னும் ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கிறேன் ஒன்னு ராஜா ஒன்னு ராணி இங்க இருக்காங்க சோ இதோட பெட்டர் லக் அவங்க கிட்ட இருக்குன்னா நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ராஜா நீமா ஆப்போசிட்டா சொல்வீங்களா அவங்கள கேட்டிட்டு சரி ஏதாவது ஒன்னு சொல்லுங்க ப்ளீஸ் ராணி நீமா சரி ராணி ஓகே ராணி ராணி கொடுத்துறேன் இது நான் வெச்சுக்கிறேன் ஒண்ணுதான் அது கொடுத்துட்டு ராணி அது ரெண்டுமே வேணும் எனக்கு இது போதும் அது போதுமா இது போதும் எனக்கு ஓகே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தெரியாத விஷயத்தை நான் எதுக்கு ஒன்னு ராஜா ஒன்னு ராணி எது வேணும் ராஜா ராஜா வேணும் பரவாயில்ல இப்போ எங்களுக்கு வர லக் ஒரு வாட்டி பாருங்க ராணி ரெண்டு பேருமே வேண்டாம்னு சொல்லிட்டீங்கல்ல வாங்க
ஃபர்ஸ்ட் ராணியை பாரு. ராணி லக்க 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 ஓபன். பெண்களை நம்பினோர் கைவிடப்படார். அவங்க சொன்னாங்க. உங்க 2 பேரும் பேச்சு கேட்டா போச்சு. ஓகே, இந்த பொம்மை கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாத்துடலாம். ஓ, பொம்மை கிட்ட இருக்குமா? வாங்க. அப்ப ஏன் கேட்டீங்க? பொம்மை அதுல லக் இருக்குன்னு தானே. 40,000. மஞ்சரிக்கு 1 lakh வருமா இல்ல வெறும் 0 வருமா? நான் ஒன்னும் சொல்லல. பாத்துடலாமே. ராஜா மேல நம்பிக்கை இருக்கு, பாப்போம். ராஜா ஜி பூம்பா ஓபன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இந்த லக் நம்ம கிட்ட வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா கேம் இன்னும் முடியல. இப்பதான் ஆரம்பிக்க போகுது. ரியல் கிக் நீங்க பாருங்க. இந்த ரவுண்ட்ல ரெட் வந்தா கிக், கிரீன் வந்தா லக். பப்ளு கிட்ட இருக்கு 55,000 அண்ட் மஞ்சுரி கிட்ட இருக்கு 12,000. இந்த ஃபைனல் ரவுண்ட்ல லீஸ்டா இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன். இதுதான் உங்களுக்கு ஃபைனல் சான்ஸ். கடவுளை நல்லா ப்ரே பண்ணிட்டு இந்த ஸ்பின்னரை சுத்துங்க. கிரீன் வந்தா அந்த லக் உங்ககிட்ட வரும். ஓகே, 55,000. இந்த கேம் நல்லா இல்ல. சுத்துங்க. நோ 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 சீட்டிங். என்ன சீட்டிங்? You just holding green. Please red. Green. No. Stop. Green. Green. மஞ்சு. பப்ளு என்ன இப்படி ஆச்சு? போச்சா? இல்ல, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். பார்த்தேன். ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுல அது உங்ககிட்ட இருக்கணும்னா திருப்பி வரணும்னா கடவுளை நல்லா ப்ரே பண்ணிட்டு இந்த ஸ்பின்னர் சுத்துங்க. கிரீன் வந்துச்சுன்னா உங்க லக் உங்ககிட்ட வந்துடும். கிரீன், திங்க் பாசிட்டிவ். சுத்துங்க. ராமா. எஸ். கிரீன். அது வெளியில வந்து விழுந்துற போகுது. ஜில்லுன்னு காத்து வருது. No green. Green. நானும் லக்ஷ்மி. No green. No. No. Green. No. Green. Bubble! Oh my God, you lost. உங்களுக்கே வந்துட்டா லக் எப்படி கிக் இருக்கும். அதனால கொஞ்ச நேரம் அப்படி மஞ்சரி கூட விளையாடி இருக்காங்க. So 12,000 உங்க சொந்தம். ஓகே, பப்ளு இந்த எபிசோட் வின்னர் வித் 55,000. Congrats. Super. Congrats. Thank you so much. So நான் ஃபுல்லா என்ஜாய் பண்ணேன். நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த லக்கா கிக்கல்ல மறுபடியும் சந்திப்போம். அதுவரை keep smiling. Bye bye.